என்னடா வண்டியை நிப்பாட்டிட்ட? அங்க பாடுறா, பாத்தியா துர்கா வரா, செம்மையா இருக்கல்ல. மீனாட்சியை காப்பத்த மூணுமே மூணு ரகண்டா. வேணாம் பங்காளி, இப்ப இந்த பிரச்சனை தேவையா உனக்கு? அது இல்லடா, முதல்ல அக்கா காரிக்கு ரூட்டை போட்டேன், செட் ஆகல. அவ தங்கச்சி கல்யாண மேடை வரைக்கும் வந்து கை நழுவி போயிட்டான். இப்போ இவளுக்கு ஸ்கெட்சு போட்டா என்னன்னு யோசிக்கிறேன். மச்சக்காரன்டா நீ. வரீங்களா? சும்மா போய் வம்பிழுத்து பார்க்கலாம். காசா பணமா? என்னாச்சு சக்தி? ஊர் வாயில தினம் தினம் விழுந்தா ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட கூட முடியாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இப்போ உன்னை பார்த்தா சரியாதான் இருக்கு. ஊரெல்லாம் போய் கந்து வட்டி வாங்கிட்டு ரவுடித்தனம் பண்ணி 4 பேரை அடிச்சிட்டு வந்தா இப்படிதான் ஒரு வாய் கூட சாப்பிட முடியாம போகும். கந்து வட்டி வாங்கினாங்க நானா? நீ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான். இதுல அடிதடி ரவுடித்தனம் வேற. நாங்க யாருமே கந்து வட்டி வாங்கல சக்தி, அது உன் கற்பனை சக்தி. ஆமா, நான் ஏன் ரவுடித்தனம் பண்ண போறேன்? நீ என்ன சொல்ற? எனக்கு சத்தியமா புரியல. எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத. ரவுடித்தனம் பண்ணாமதான் உன் கையில இப்படி அடிபட்டுச்சா சொல்லு. இல்ல சக்தி, இது வேற காயம். நான் ரவுடித்தனம்லாம் ஒன்றும் பண்ணல. அப்ப இந்த காயம் எப்படி வந்துச்சு? சொல்லு, இந்த காயம் எப்படி வந்துச்சு? அது எதுக்கு உனக்கு? என் கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். கந்துவட்டி தரலன்னு நீ நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்க. அப்ப வந்த காயம் தானே இது? உன் ரவுடித்தனத்தை நேர்ல பார்த்த ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். ஓ, சரி, அப்படியே இருந்துட்டு போ. உடம்பெல்லாம் ரத்த வெறி, கோவம், ரவுடித்தனம். வாயை திறந்தாலே போய் எப்படிதான் ஒருத்தனால இப்படி எல்லாம் இருக்க முடியுதோ தெரியல. அக்கா, துர்கா. துர்கா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ முதல்ல வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சொல்றேன்ல, வீட்டுக்கு போ. இரேரு, துர்கா ஏன் தங்கச்சி. அவ என்ன பாக்க எப்ப வேணாலும் இங்க வருவா. அவளை போ சொல்ல நீ யாரு? அக்கா, ஒரு நிமிஷம். நான் உன்னை பார்க்க வரல, நான் வெற்றியை தான் பார்க்க வந்தேன். உள்ள உங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ அந்த அம்மா ரங்கநாயகி பஞ்சாயத்துல இவ்வளவு அறுத்து விடுறதுக்கு நின்னுச்சு. ஒன்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அந்த அம்மா ஏத்துப்பாங்க நினைக்கிறே நீ? சரியா சொன்னடா. இப்ப நீ அங்க சந்தோஷமா இல்ல, உன்னை நினைச்சு உங்க அம்மாவும் சந்தோஷமா இல்ல, உன்னைய கட்டின அந்த வெற்றி பயலும் சந்தோஷமா இல்ல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாமா? யார் சொன்னா நான் சந்தோஷமா இல்லைன்னு? நீ உன் புகுந்த வீட்ல வாழற லட்சணம் தான் இந்த ஊருக்கே தெரியுமே. சும்மா நடிக்காம கிளம்புடி. அக்கா, யாருக்கா ஃபோன் பண்றா? டேய், யாருக்கு பண்ணா என்னடா?
பண்ணட்டும் பண்ணட்டும் விடு. ஆ சக்தி. ஆ சொல்லு சக்தி. வெற்றி எங்கடா இருக்க? நான் எவ்வளவு நேரம் உனக்காக கோவில்ல வெயிட் பண்றது? வெற்றி உன்னதாண்டா. எப்படா வருவ? ஏண்டா நான் சொன்னேனா இவ்ளோ வேகமா ஓட்டிட்டு வந்து பாரு எப்படி வேர்த்திருக்குன்னு பாரு. கோவிலுக்கு வந்திருக்க, நெத்தில எதுவுமே இல்ல. ஓ கொஞ்சம் இரு. உனக்கு எல்லாம் சொல்லணுமா வெற்றி? நீ எனக்கு வச்சு விட மாட்டியா? அக்கா நம்மள விருப்பேத்தணுன்னே பண்றாக்கா. ஆ வச்சிரலாம். அம்மா ஆரத்தி எடுத்துக்கோங்க. ம். வெற்றி பூ வச்சு விடு. சாரி வெற்றி. நானும் நீயும் சந்தோஷமா இருக்கோன்னு எங்க அப்பாவும் புஷ்பாவும் நினைக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். என் சுயநலத்துக்காக உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது தப்புதான். சாரி வெற்றி. சக்தி சக்தி நீ நடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல சக்தி, நீ நடிக்கிறதுக்காகவாது என்னை கூப்பிட்டேல, கூப்பிட்டு கொஞ்ச நேரம் என் கூட சிரிச்சு பேசினேல, அதுக்காக நன்றி. நீ வேணா நடிச்சிருக்கலாம், ஆனா இந்த 2 நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்ததெல்லாம் நிஜம். அது ஒரு துளி கூட நடிப்பில்லை சக்தி. உன் கூட வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு இந்த 2 நிமிஷம் எனக்கு சொல்லிருச்சு. அவ்வளவு மன நிறைவா இருந்துச்சு. இதுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். அவ்வளோ ஏங்குது மனசு. அக்கா மீனாட்சி வந்திருக்கு பாரு. 3 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கால. பொண்ண பெத்த உங்களோட நிலைமை என்னன்னு அவளுக்கும் தெரியட்டும்.
என்ன 3 பொண்ணுங்க அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ம். என்ன மீனாட்சி அங்கேயே நின்றுட்ட? வா உள்ள வா. மீனாட்சி உள்ள வாங்குறல்ல. நாளைக்கு உங்க பெரிய பொண்ணுக்கு பொண்ணு உங்க சடங்கு நீங்க வந்தே ஆகணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. பாருங்க, நம்மளுக்குள்ள 1000 இருக்கட்டுங்க, ஆனா பொண்ணுக்கு, அதுவும் நம்ம பொண்ணுக்காவது ஒரு சடங்கு நடக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும். என்ன மீனாட்சி இப்படி பட்டும் படாம பேசிட்டு இருக்க? ஒரு போஸ்ட்மேன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் வெளியே நின்னே பேசிக்கிட்டு இருக்க. வா வீட்டுக்குள்ள வந்து தட்டை வச்சு கூப்பிடுமா. கடமைக்கு கூப்பிட்டா எப்படி மீனாட்சி? பாருங்க, உங்களை கூப்பிட வேண்டியது என்னோட கடமை, அதான் வந்தேன். கண்டிப்பா வந்துருங்க. நிச்சயம் வர்ற மீனாட்சி. நான் வராம யாரு வருவா? நீங்க சொன்னபடி வந்து நின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம 2வது பொண்ணு வாழ்க்கை தான் யாருமே எதிர்பார்க்காம எப்படியோ அமைஞ்சிடுச்சு. யமுனாவுக்காவது அவ ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டுமே, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு மேல உங்க சௌ சரியா? சங்கிலி கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கு ஒரு மன்னிப்பு அவ கேட்டிருப்பாளா? நீ என்னடானா பொண்ணுக்கு சடங்கு நடத்தி கொடுக்கறேன்னு சொல்லி அனுப்புற? யோ, என்ன காத்து மாத்தி அடிக்குதா? என்ன புஷ்பா, என்னைய போய் சந்தேகப்படுற? நான் அப்படியெல்லாம் செய்வேனா புஷ்பா? ஏமாமா, அப்புறம் எதுக்கு மீனாட்சி அக்கா கிட்ட நான் வரேன்னு சொல்லி பள்ளிலிச்ச? டபுள் கேம் மாத்தியா? ஏண்டா நீ வேற தேவையில்லாம ஏண்டா பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க? அவகிட்ட வர்றேன்னு சொல்லி அனுப்புவான். மீனாட்சி நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பா. ஆனா நான் போனா தானே. இப்பவே நான் வரலைன்னு சொல்லிட்டா, வரலைன்னா போகட்டும்னு மனசளவுல அவ ரெடி ஆயிருவா. இப்பவே வரேன்னு சொன்னதுனால கடைசி வரைக்கும் நான் வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல நான் வரமாட்டேன்னு சொன்னா அது வேற லெவல்ல இருக்கும்ல. மாமா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன் மாமா, கலக்குற. யோ, நீ வரேன்னு சொன்ன உடனே சாரியா, நான் கூட உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நீ சொல்றதுதான் சரி. நீ வரணும்னு அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா நீ போக கூடாது. நீ போகலனா என்ன ஆகும்? பிரச்சனை வரும். வரட்டும்யா, வரட்டும்ங்கறேன். யோ, எனக்கு இன்னொன்னு தோணுது. இந்த மீனாட்சி ரோஷக்காரி. இவளா கூப்பிட வந்திருக்க மாட்டா. ஏன்னா சக்திய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சங்கிலி தாலிய கீழே போட்டுட்டு போயிட்டான். அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இப்ப அவ இங்க வந்திருக்கான்னா அதுக்கு காரணம் யாரா இருக்கும்? கோகிலா. அந்த கோகிலா தான் சொல்லிருப்பா, நீ வரலன்னா தட்டை மாத்த மாட்டேன்னு. அதான் வேற வழி இல்லாம தட்டை தூக்கிக்கிட்டு வந்து உன்னை கூப்பிட்டுட்டு போயிருக்கா. இருக்குங்க, இருக்கும். இல்லனா இவளாவது தட்டை தூக்கிட்டு வந்து உன் மாமனை கூப்பிடுறதாவது. அப்படியெல்லாம் சொல்லாத புஷ்பா. இதுக்கு முன்னால கூட யமுனாவுக்கு நிச்சயார்த்தம் நடக்கையில மீனாட்சி வந்து கூப்பிட்டால. அதெல்லாம் அப்போ. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுன்னு நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. நிச்சயமா சொல்றேன், அந்த கோகிலா அடிச்ச அடியில தான்
இவன் உன்னை கூப்பிட வந்திருப்பா. நீ சொல்றது சரிதாயா. இப்ப நீ வரேன்னு சொல்லிட்டு அங்க போகாம இருந்தா நிச்சயம் அந்த இடத்துல ஒரு பிரளயமே நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கற. அங்க அக்கா, கல்யாண பொண்ணு நீ எதுக்குக்கா இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? பரவாயில்லடி. அக்கா, இவ்ளோ நடக்குது, சக்தி அக்காவை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆமாண்டி, அவளும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது, இன்னும் அவளை நம்ம மறு வீட்டுக்கே கூப்பிடல. அப்புறம் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட முடியும்? இது பொண்ணுறுத்தல் தானே. பரவாயில்ல, இருக்கட்டும். சக்தி பந்தக்கால் நடும்போது வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். என்ன போ, நீ உள்ள போ. விடுமா, ஏதோ பிரச்சனைன்னு புரியுதுல. இதோ பாரு, அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்படிதான்டா கல்யாணத்துக்கும் நம்மள வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ற கேப்ல மாப்பிளையே மாத்திட்டாங்க. கோகுலா, என்ன பொண்ணுரிக்கியே இப்படின்னா சுத்தம். ஏண்டா கார்த்திக், யமுனாவுக்காவது உன் கூட கல்யாணம் நடக்குமா? இல்ல இவளும் வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளா? மா, டேய், என்கிட்ட ஏண்டா கத்துற? அவங்க அப்பா வந்து நின்னா நான் ஏண்டா இதெல்லாம் பேசிட்டு இருக்க போறேன்? ஒவ்வொன்னையும் தப்பு தப்பா செஞ்சு என்ன பேச வைக்கிறாங்க. இதனால எனக்கு தேவையில்லாம கெட்ட பேரு. நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணுருக்கு ஆரம்பிச்சலாமா? நல்ல நேரம் முடிய போதான். சட்டு புட்டுன்னு பதில சொல்லிட்டீங்கன்னா நாங்க கிளம்புறதுக்கு வசதியா இருக்கும். சரிதான், வழக்கம் போல இதுவும் நின்னு போச்சு. சரி சரி, எந்திரிங்க, வாங்க வாங்க எல்லாரும் போலாம். வாங்க, வாடா கார்த்திக், வா 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 வா. என்னடா இங்கே நிக்கிற? வா வா போலாம். வா வா வா. அக்கா வாங்க, எல்லாரும் வாங்க. என்னப்பா? அம்மா, உங்க சம்மதம் இல்லாம நான் தான் உங்க மாப்பிள்ளைன்னு வந்து நின்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் மாப்பிள்ளையா வரலம்மா, உங்களுக்கு பிடிச்ச அதே செல்வாவாதாம்மா வந்திருக்கேன். நான் எப்பவுமே சொல்றதுதாம்மா இன்னைக்கும் சொல்றேன். உங்க வீட்டுக்கு ஒரு கஷ்டம்னா அதை சரி பண்ண இந்த செல்வாதாம்மா முத ஆளா வந்து நிப்பேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ வந்து நின்னதை பார்த்த உடனே எனக்கே ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அதை விட நான் என் பொண்ணுங்களை ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளையா பொம்பளைக்கு பொம்பளையா கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லி என்ன பெருமைப்படுத்தின பத்தியா? அந்த நிமிஷம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எவ்வளவு நியாயமா பேசுறேன்னு. ரொம்ப சந்தோஷம் வெற்றி. அம்மா, நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு என்ன உங்க புள்ளையா மட்டும் ஏத்துக்கோங்கம்மா. நான் என்னப்பா ஏத்துக்கிறது? எல்லாம் என் அம்மா, அந்த பகவதி. அவ கணக்குப்படிதானே நடக்குது. நடக்கட்டும்பா.
இன்னைக்கு பூஜைக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கு என்ன இப்போ? அவங்க எல்லாரும் ரங்கநாயகி மருமகளான்னு கேட்டா. இத பாரு, உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், அவ என் மருமக இல்லன்னு. அப்போ எதுக்கு இந்த பூஜைன்னு எல்லாரும் கேட்டா அப்ப என்னமா சொல்வேன்? என் தலையெழுத்துன்னு சொல்லுவேன். அது இல்லம்மா. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? இந்த பூஜைக்கு சக்தி கிட்ட கட்டிக்கிறதுக்கு நல்ல சேலை எதுவும் இல்லம்மா. தாலி கட்டின கையோடய அவ இங்க வந்துட்டா. ஆவம்மா சக்தி, பூஜையில அவன் அண்ணா கூட உட்காரும் போது ஒரு பட்டு சாரி கட்டினா நல்லா இருக்கும்லம்மா. பட்டு சேலை வாங்கிட்டு அவ உன்கிட்ட சொன்னாளா? இல்ல, உனக்கு தெரியாதம்மா. சக்திய பத்தி அவ என்னைக்குமா கேப்பா? நானாதான் கேட்டேன். ரங்கநாயகி மருமக ஒரு சாதாரண புடவை கட்டிருக்காளேன்னு 4 பேர் சொன்னா உங்களுக்கு தானமா அசிங்கமா இருக்கும். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒரே ஒரு ஆளா? யாரா இவங்க? எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்குத. அந்த அம்மாவை மட்டும் செக் பண்ணா போதும். ஏன்னா நான் உள்ள இருக்கும்போது இவங்க தான் என் ரூம் பக்கமா வந்தாங்க. பூஜா, சக்தி, அத்தை, இவங்க எங்க அம்மா. அத்தை அம்மாவா இருந்தா என்ன, தப்பு செய்யலனா நீ ஏன் டென்ஷன் ஆகுற சக்தி? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என்கிட்ட கேட்டிருந்தா நானே கல்யாணத்துக்கு உதவி பண்ணிருப்பேன்ல. அத்தை, பூஜா, நீ என் வீட்டுக்கு வந்தப்ப உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணவன் நான். உனக்காக சாமி கிட்ட வேண்டி வெற்றி கையில தாலி எடுத்து கொடுத்தவன் நான். என் பொண்ணு உன் வாழ்க்கையை பறிச்சிட்டாளேன்னு அவ மேலேயே கோவப்பட்டவன் நான். அப்படிப்பட்ட என் மேல இப்படி ஒரு பழி சுமத்துற, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இவ அக்கா பட்டு புடவை திருடினா, சக்தி வெற்றியவே திருடிட்டான், மீனாட்சி தங்க வலையில திருடிட்டாங்க. இன்னும் அந்த துர்கா என்னென்னலாம் திருட போறாளோ. சரியான திருட்டு குடும்பம். கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உடனே எப்படி ஓடுறாங்க பாருங்க. பூஜா, எங்க அம்மா எடுத்தத நீ கண்ணால பாத்தியா? கண்ணால பாத்தாதானா? யார் எடுத்திருப்பான்னு தெரியாதா? என் வலையில் உங்க அம்மா கையில இருக்கிற பைக்குள்ள தானா போய் உட்கார்ந்துக்குமா? ஏய் சக்தி, இரு. பூஜா, இதுவும் பாட்டி உனக்கு கொடுத்த வளையலா? அதத்தானே நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், கேக்கலையா? ஆனா இதுக்கு முன்னாடி உன் கையில இந்த வளையல பார்த்ததே இல்லையே. எத்தனையோ தடவை போட்டிருக்கேன், நீ பாக்கலன்னா நான் என்ன பண்றது? பூஜா,
இப்போ உன் கையில போடு பாப்போம். பூஜா, வலையில போடு. அது நான் யாருக்கும் போட்டு காட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையே. இது ஏன் வளையல் தான். உன் வலையில் தானே, அப்ப போட்டு காமி. இதே டிசைன் போய் சொல்ற. மீனாட்சியும் மீனாட்சி பொண்ணுங்களும் திருட்டு கூட்டம் இல்லத்த. பட்டினி கடந்து செத்தாலும் சாவோமே தவிர இந்த திருட்டு புத்தி எல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அத்தை, ஊர்ல எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்ற ஆள் நீங்க. இப்போ உங்க வீட்ல நடந்ததுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தீர்ப்பு சொல்லுங்க. என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க அத்தை? ஏய், இது வெறும் வழியில் இல்லடி, எங்க அம்மாவோட சுயமரியாதை. இது என்கிட்ட தான் இருக்கணும். உன் கைப்பட்டாலே பாவம். அம்மா, நான் தான் சொன்னலம்மா மீனாட்சி அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு. இப்போ எங்க போச்சுமா உங்க நியாயம்? பூஜா ஏதோ அவசரத்துல அப்படி பண்ணிட்டா. அம்மா, என்னம்மா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? வெற்றி, அதான் உண்மை என்னன்னு அந்த அம்மனே காட்டி கொடுத்துட்டான். சரண்யா, அப்பா, வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போ. உனக்கு இப்போ அதுதான் முக்கியமா? ஏன் இப்ப இவ்வளவு கோவமா பேசுற? எங்க அம்மா எவ்வளவு அசிங்கப்பட்டு அழுதுகிட்டே உங்க வீட்டை விட்டு போயிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கா அந்த பூஜா. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? நான் சாப்பிடாததுதான் இப்போ உனக்கு பெருசா தெரியுதா? அது பெருசு இல்லைன்னு இப்ப யாரு சொன்னா? உன்னை விட நான் ரொம்ப வருத்தத்துல இருக்க சக்தி. வருத்தப்பட்டா போதுமா? பூஜாவுக்கு என்ன அவ்வளவு திமிரு? அவளுக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. எங்க அம்மாவை ஏன் அசிங்கப்படுத்துறா? நான் உன்னை தாலி கட்ட சொன்னதுல எங்க அம்மாவுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அது அவளுக்கு நல்லா தெரியும்ல. நீயும் அவளும் எங்க வீட்டுக்கு பூஜைக்கு வந்தப்ப பூஜையெல்லாம் பண்ணி தாலியெல்லாம் அவ கையால எடுத்து கொடுத்தது யாரு? எங்க அம்மா தானே. உன் கல்யாணம் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணது யாரு? எங்க அம்மா தானே. அப்படிப்பட்டவங்கள அவ அசிங்கப்படுத்துவாளா? ஏதோ என்னால அவ வாழ்க்கை போச்சேங்கிற ஒரு சின்ன பச்சாதாபத்துலதான் நான் அமைதியா இருக்கேன். ஒரு தடவை அவ அப்படி பண்ணா. சரி விடு, நீ முதல்ல சாப்பிடுவா. எனக்கு சாப்பாடு வேண்டாம், போதும். என்ன விட்டு எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, என் கூட வா. உன் கூடயா? உன் கூட இப்ப எங்க வரணும்? என்னால எங்க வர முடியாது. வா, உங்க வீட்டுக்கு போலாம். அம்மா, நான் கிளம்புறேம்மா. அம்மா, இங்க நாங்க 2 பேரும் வரோன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூட இல்ல. நீங்க அங்க பெருந்தன்மையா யாரையும் எதுவும் பேசாம எதை பத்தியும் யோசிக்காம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டீங்க. நீங்க வந்ததை பார்த்து மனசு கேட்காம தான் இங்க ஓடி வந்தோம். அதெல்லாம் எங்க அக்காக்கு மனசுக்குள்ள ஒண்ணும் வைக்க தெரியாது. நீங்க இதெல்லாம் கேட்கவே வேண்டாம். சக்தி, போலாமா? போயிட்டு வா. ஏ சில்லுக்குட்டி, என்ன மூஞ்செல்லாம் உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க? புருஷ வீட்டுக்கு போகும்போது சிச்சாக்குல போகணும்.
அதெல்லாம் அக்கா ஒன்னும் மனசுல வச்சுக்கிட மாட்டா. நானும் அக்காவும் அப்புறமா வந்து வீட்டுல வந்து பாக்குறோம். சரியா? சிரிச்சுக்கிட்டே போனோன்னே கூட்டு போறேன். சிரிச்சுக்கிட்டே அனுப்பி வைங்க, அப்புறம் அது வருத்தப்படும் போறதுக்கு. ஒரு தேங்க்ஸ் சொன்னதும் நான் இவனை ஏத்துக்கிட்டேன்னு முடிவு பண்ணிட்டானோ. பூவெல்லாம் வாங்க போறானே கடவுளே. அக்கா பூ என்ன விலை? என்னப்பா புதுசா கல்யாணம் ஆனவங்களா? என்னப்பா நீ இந்த காலத்து பிள்ளைங்க என்ன பூ வகை என்ன விலை ஏதுன்னு கேட்காம பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கறாங்க. நீ என்னடானா விலை கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படியா? ஆமா ஆமா, இது கூட உனக்கு தெரியாதா? அதை விடு, ஒரு முழம் 30 ரூபா ஆகும். அக்கா இந்த பூ கூட மொத்தத்துக்கு எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க. அட நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் தம்பி. ஒரு முழமோ 2 முழமோ வாங்கிட்டு போ. அக்கா நீ வேணா சும்மா சொல்லி இருக்கலாம், நான் நிஜமா தான் கேக்குறேன். மொத்த பூ கூட விலைய சொல்லு. தம்பி நிஜமாவா கேக்குற? ஆமாக்கா சொல்லு, வாங்கிடுவோம். மொத்தத்துக்கு ஒரு 1500 ரூபா கொடுத்துரு. அவ்வளவுதானே? அப்புறம் என்னக்கா, பொண்டாட்டிக்காக 1500 ரூபா கூட செலவு பண்ண மாட்டோமா என்ன? இந்தா புடிப்பா. எங்க போனீங்க 2 பேரும்? உங்க அம்மா வீட்டுக்கா? என்னமோ அவன் ரூம்ல வந்து வேற பேசினானே, கையை பிடிச்சு வேற கூட்டிட்டு போனானே. எங்க உங்க அம்மா வீட்டுக்கு தானே? உன்கிட்ட தான் கேக்குறேன் சக்தி, சொல்லு. ஊர் சுத்த போனோம். என்னது ஊர் சுத்த போனீங்களா? ஆமா, என் புருஷன் என்ன ஊர் சுத்த கூட்டிட்டு போனான். உனக்கு என்ன? போ போய் வேலை இருந்தா பாரு. ஹே பூஜ், என்ன பார்க்கவே செம ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, ஏதோ தீஞ்ச வாட அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓ, யாரு மேல திருட்டு பட்டம் கட்டலான்னு பாத்துட்டு இருக்கியோ? இப்படி எல்லாம் நீ பேசிட்டா நான் டென்ஷன் ஆயிடுவேன் நினைச்சியா? ஆமா, எங்க போனீங்க 2 பேரும்? யார் 2 பேரும்? நீயும் உன் பொண்டாட்டியும் தான். நீங்க 2 பேரும் போனதை நான் பார்த்தனே. ஐயோ, பாத்துட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. நாங்க போகும்போது நீ பாக்கல நினைச்சு வருத்தத்தோடயே இருந்தோம். என்ன நக்கலா? நீங்க 2 பேரும் எங்க போனீங்க நான் உன்னை கேட்டேன். என் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஊர் சுத்த போனேன். எங்க ஊர் சுத்த போனீங்க 2 பேரும்? பொண்டாட்டி கூட ஊர் சுத்தனதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அது பர்சனல்மா. இப்ப எங்க போனேன்னு சொல்ல போறியா இல்லையா வெற்றி? போ பூஜா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஐ ஃபீல் வெரி ஷை, யூ நோ. வெற்றி, என்ன டென்ஷன் பண்ணாம சொல்லு, எங்க போயிட்டு வந்தீங்க? என்ன பூஜா நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருப்ப? இதோ கையில பாரு பூ. ஆஹா, என்ன ஒரு வாசனை, என்ன ஒரு வாசனை. இந்த புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்களை பாத்திருக்கியா? இங்க பாரு, கூட நிறைய பூ. அப்புறம் இந்த புகையெல்லாம் வருமே, ஊதுபத்தி, பூ வாசம். 2 பேரும் தனியா இருக்கிற ஃபீல். You know what I'm saying? You don't know? You don't know? Oh my God! என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? ஆமா, வெறுப்பேத்த தான் செய்வேன். என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, ரூம்குள்ள அப்படி இப்படின்னு இருக்கும். வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ற வேலை வச்சு கூடாது, சரியா? டீசெண்டா இருக்கணும். வர்த்தா. அத்தை, அத்தை,
எங்க இருக்கீங்க? ஏய் பூஜா, என்னாச்சு பூஜா? ஏய் என்னாச்சு? எதுக்கு அழற? ஏய் என்னன்னு சொல்லிட்டாரு? என்ன யாருக்குமே பிடிக்கல அத்தை. நான் இங்க இருந்தா எல்லாருக்குமே பிரச்சனை தான். என்னால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வேண்டாம் அத்தை. நான் இங்க வீட்டுக்கே போயிடுறேன் அத்தை, ப்ளீஸ். என் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும் அத்தை. பூஜா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சக்தி ஏதாவது சொன்னாளா? சக்தி, ஏய் சக்தி. அத்தை வேண்டாம் அத்தை. அவங்கள ஏன் தொந்தரவு பண்றீங்க? தொந்தரவா? இல்லத்த, புதுசா கல்யாணம் ஆனவங்க, அவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் ஏன் குறுக்க நிக்கணும்? தேவையில்லாம எனக்கும் கெட்ட பேர் வேற. அத்த நான் போறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே தான் நான் இங்க வந்தனே. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. பூஜா, உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் சக்தியை விட்டு விலகி இருப்பேன்னு வெற்றி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான். இத பாரு, நிச்சயமா அவன் அதை மீற மாட்டான். ஆனா சக்தி உங்க வார்த்தைய மதிப்பாள அத்தை? விடுங்க அத்தை. இத பத்தி எதுவும் பேசினா அசிங்கமா இருக்கும். கூட நிறைய வேற பூவெல்லாம் வேற எடுத்துட்டு போறான் அத்தை வெற்றி. என்கிட்டயே அதை காமிச்சிட்டு சொல்லிட்டு வேற போறான் அத்தை. எனக்கு எப்படி இருக்கும் அத்தை? அத்தை சக்தி தான் இப்படி எல்லாம் பண்ண சொல்றான். வெற்றி அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கான். நானும் சின்ன பொண்ணு தானே. நான் இந்த வீட்டுல இந்நேரத்துக்கு உங்க மருமகளா கால் மேல கால் போட்டு கம்பீரமா இருந்திருக்க வேண்டியவ. ஆனா எல்லாம் என் நேரம். இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு வெற்றி இப்படி எல்லாம் பண்றான்? எல்லாம் சக்தி செய்யற வேலத்தை. பூஜா, நீ வா என் கூட. வெற்றியை நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஐயோ வேண்டாம், இத போய் எப்படி கேக்குறது? நீ வா, எப்படி கேட்கணுமோ நான் அப்படி கேட்டுக்கிறேன். ஐயோ வேண்டாம், உன் அத்தை சொல்றேன்ல, வா. அத்தை வெற்றி, ரொமான்டிக்கா ஊர் சுத்துனியா? ஒரு கூட பூவோட வந்திருக்கேன்னு என்ன வெறுப்பேத்துனல, அந்த கூடைய தலையில வச்சுட்டு சும்மாதான் நீ படுத்திருக்கணும். வெற்றி, உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல நான் விட்டுற மாட்டேன். சக்தியும் வெற்றி மறு வீட்டுக்கு வரணும், அதான் அவங்கள கூப்பிடலான்னு வந்தோம். இதென்ன ஊர்ல இல்லாத அதிசயமா இருக்கு? மறு வீட்டுக்கு அழைக்க அம்மா வராம அக்கா வந்திருக்கா? ஏன் உங்க வீட்ல எல்லாம் உங்களை விட இன்னும் சின்ன பிள்ளைங்க யாரும் இல்லையா? அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நம்பிட்டோம். அத்தை, அது சக்திக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணதால எங்களால ஒன்னும் பண்ண முடியல. அதனால சக்தியையும் வெற்றியையும் தயவு செஞ்சு அனுப்பி வைங்க அத்தை. நீ ஏன் கெஞ்சி கேக்குற யமுனா? அண்ணனையும் சக்தியையும் தாராளமா கூட்டிட்டு போங்க. கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு பையனையும் பொண்ணையும் அனுப்பாம இருக்க முடியுமா? இங்க பாருமா, உங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டு மாப்பிளைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்க. இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்கிட்டு நிக்கிறீங்க? இது உங்களோட உரிமைமா. சக்தி, வெற்றி, சந்தோஷமா மறு வீட்டுக்கு போய் அங்கேயே 4 நாள் இருந்துட்டு வாங்க, சரியா? என்ன நடக்குதா நீங்க? என் பொண்ணு விட்ட கண்ணீர் இன்னும் காய கூட இல்ல. இவங்க என்னமோ உங்களுக்கு பயந்து தயங்கி தயங்கி பேசுற மாதிரி கேக்குறதும், அண்ணன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி 4 நாளைக்கு இருந்துட்டு வாங்கன்னு சொல்றதும் என்ன நீ இதெல்லாம்? இந்த கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு தான் பூஜாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா நீ? அவ வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற பூஜாவுக்கு வழி சொல்லணுங்கிற அக்கறையோ வருத்தமோ இந்த வீட்ல யாருக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீ. இப்பதான் நீ எனக்கு நல்லாவே புரியுது. என் பொண்ணோட வாழ்க்கையை தட்டி பறிச்ச சக்தி இங்க சந்தோஷமா புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா என் பொண்ணு அத பார்த்து ஒவ்வொரு நாளும் நெருப்புல இருக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கா.
நல்ல வேளை இங்க நடக்கிறதெல்லாம் நானே நேர்ல பாத்துட்டேன். இல்லன்னா அண்ணி, உங்க பேச்ச நம்பி என் பொண்ணு இங்க சந்தோஷமா இருக்கான்னு நான் நம்பிக்கிட்டே இருந்திருப்பேன். ஐயோ, நம்பி நம்பி நாங்க இன்னும் எவ்வளவு மோசம் போறோம்னு தெரியலையே. சரளா, அண்ணி, என் பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சு அவ முன்னாடி என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கேன் பாத்தியான்னு வந்து நிக்கிறாளே இந்த சக்தி. இவளுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? இவெல்லாம் ஒரு பொண்ணா அண்ணி? என் பொண்ணு கூட நிச்சயமான பின்னாடி அவ கூட ஒரு வார்த்தை கூட நீ பேசினது இல்லையேப்பா. இப்போ உன் பொண்டாட்டிக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வர? ஆமா, அப்படிதான். என் பொண்டாட்டிய மூணாவது மனுஷங்க யாருமே தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட நான் பேச விட மாட்டேன். என்ன நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க நானே கிறுக்கனா? மூணாவது மனுஷங்களா? நாங்களா? வெளிப்படையாவே சொல்லிட்டியாப்பா? சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம். கிறுக்கு நீ இல்லப்பா, நாங்க தான் நீ சம்மதம்னு சொன்ன வார்த்தையை நம்பி கல்யாண மண்டபத்துல உனக்காக காத்துட்டு இருந்தோம் பாத்தியா? நாங்க தான் கிறுக்கு, நீ இல்ல. உன்னை நம்பி என் பொண்ண மருமகனு வாக்கு கொடுத்தாங்களே உங்க அம்மா, அவங்க தான் கிறுக்கு, நீ இல்ல. நீ ரொம்ப விவரமான பையன். உங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்காங்கடி உங்க அம்மா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மறு வீட்டுக்கு அழைக்க வந்துட்டீங்களே, பிரமாதம். எங்க திமிரனும் எங்க குழையணும்னு உங்க குடும்பத்தை பார்த்துதான் கத்துக்கணும். நாளா சுத்த வேஸ்ட். சரளா, லிமிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. ஆமாண்ணே, என் லிமிட் எதுன்னு இன்னைக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் எதுக்கு பேச போறேன்? இங்க இருந்தா தானே பேசணும். பூஜா, கிளம்பு. அம்மா, வாடி. ஐயோ, அவங்களாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்கள சந்தோஷமா தாண்டி இருக்காங்க. பைத்தியம் மாதிரி நாம தான் இவங்கள நம்பிட்டு இருக்கோம். இங்க என்னடி வேலை உனக்கு? இல்லம்மா, நான் வரமாட்டேன். நான் அத்தை கூட தாமா இருப்பேன். இன்னும் என்னடி அத்தை? அவங்க என்னைக்கோ சக்திக்கு மாமியார் ஆயிட்டாங்க. நீயே பார்த்தல. இனிமே அத்தை நொத்தன்னு ஏதாவது சொன்ன பல்ல உடைச்சிருவேன். வாடி. என்னடி பாக்குற? என்ன பாக்குற? நீ இதைத்தானே எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க? இதுக்கு தானே பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் மறு வீட்டுக்கு கூப்பிட வர சொன்ன. பூஜாவை இங்க இருந்து வெளியில அனுப்பணும். அதனடி உன் ஆசை? அப்பதானே நீ இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். பார்த்தல பாரு. ஆனா இதெல்லாம் பச்சை பாவண்டி. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, நீ மறு வீட்டுக்கு கூப்பிட வந்தது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இனிமே எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு நீ கிளம்புக்கா. சக்தி, இங்க பாரு, இது சம்பிரதாயம்டி. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீ சொல்றத கேளு. என்ன வேணா இருக்கட்டும்க்கா. சிஸ்டர், ரிசப்ஷன்ல கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க யாரு? சக்தி. பேஷண்டோட பேரு? நீதிமணி. அவருக்கு நல்ல அடிபட்டிருக்கு. காயம் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி தையல் போட்டிருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்தணும். அதுக்கு நீங்க முதல்ல பணம் கட்டணும். எவ்வளவு கட்டணும்? ஃபர்ஸ்ட் நீங்க 25,000 பே பண்ணுங்க. மத்தத நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்றோம். நான் பர்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, நான் ஈவினிங் பணத்தை கட்டிடுறேன். சாரி, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நீங்க பணத்தை கட்டினாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். உங்களால முடியலனா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிடுங்க. நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? உங்களை தான் கேக்குறேன். நீங்க அவருக்கு என்ன வேணும்? அவரு யாப்பா. இப்ப நீங்க பணம் கட்டுறீங்களா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்களா? ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? ப்ளீஸ்
இதெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க. மேடம் இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். பணம் மட்டும் தான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். இப்படிலாம் செய்யறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. சிஸ்டர், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. நான் பணத்தை கட்டிட்டு இதை வாங்கிக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர். சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க வச்சுக்கோங்க. மேடம். இதெல்லாம் வாங்க கூடாது மேடம். என்னாச்சு? என்ன சார் பிரச்சனை? இவங்க பணத்துக்கு பதிலா நகையை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லி கேட்கல சார். சரி வாங்கிக்குமா, பாத்துக்கலாம். ஓகே சார். சக்தி எப்படி இருக்க? அக்கா, அம்மா எங்க? அக்கா யாரு? எடுத்த உடனே அம்மாவை கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, நம்ம அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சக்தி சொல்ற? எப்போ? இப்பதான்க்கா. நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். நீ துர்காவும் கிளம்பி வந்துருங்கக்கா. அக்கா, அம்மா கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறமா சொல்லிக்கலாம். சரி, நாங்க வரோம். அவருக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. ஆனா ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்கக்கா. சக்தி நம்மள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. இப்ப ரத்தம் கொடுக்க வேற வந்திருக்கா. நாம அவளுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோம். அந்த ரவுடி பைய சங்கிலிக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்க வேற நினைச்சோம். ஆனா சக்தி அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப ரத்தம் கொடுக்க வந்திருக்கா. அக்கா நீ போயிட்டாரு, நான் எந்த ரூம்னு விசாரிச்சுட்டு வரேன். நில்லு. ஏய், என்னடி புதுசா பொண்ணுன்னு உறவு கொண்டாட வந்திருக்கியா? என்ன அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு மொத்தமா என் அத்தோட பாக்குறியா? ஏண்டி, நேத்து வர அப்பான்னு ஒரு வார்த்தை கூட நீ கூப்பிட மாட்ட. இன்னைக்கு என்னடி சீன் போட்டுட்டு இருக்க? அந்த மனுஷனை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ ரத்தம் வேற கொடுத்திருக்கியா? என்னடி நடிக்கிறியா? இத பாத்துட்டு என் புருஷனும் என் பொண்ணு மாதிரி வருமானு சொல்லிக்கிட்டு உன் பின்னாடியே வருவாருன்னு நினைச்சியா? உன் குடும்பத்தோட அவரை சேர்த்து வச்சுட்டு என்ன நடுத்தருல நிக்க வைக்கதானே நீ பிளான் பண்ணிட்டு இருக்க? ஆஹா, நடக்காது. இத பார், நான் புஷ்பா. உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நான் ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இன்னொரு அடி எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ, தொலைச்சிருவேன். ஹாஸ்பிட்டல்ல ஏன் இப்படி கத்துற? உனக்கு டீசென்ட்டாவே பேசவே தெரியாதா? ஏய், யார்கிட்ட டீசென்சி பத்தி பேசுற? உனக்கு தான் உன் அப்பாவே பிடிக்காதுல்ல. அவர் என் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு நீ அவர் தலைய கல்லால் அடிச்சு உடைச்சல. இவங்களுக்கெல்லாம் நீ நல்லதே நினைக்க கூடாதுக்கா. அறிவு இருக்கா இவங்களுக்கெல்லாம்? ஆக்சிடென்ட் ஆனவரை நீ சேர்த்திருக்க. உன்ன போய் இப்படி மனசாட்சியே இல்லாம தள்ளி விட்டுட்டு போறாளே. இருக்கா, 4 வார்த்தை நல்லா போய் அவளை கேட்டுட்டு வரேன். ஏய், இப்ப போய் எதுவும் கேட்க வேண்டாம் துர்கா. அவர் சரியாயி வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சக்தி, என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளோட அப்பாடி. அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாக்கா.
வேண்டாக்கா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்ப நீ போனா உன்னையும் அவ அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவா. சொன்னா கேளுக்கா. அவருக்கு ஒண்ணும் இல்லல, அவர் நல்லா இருக்காருல, பொழைச்சுப்பாருல. அக்கா, அவர் அவ்வளவு சீரியஸா இருந்தா உன்னை போக வேண்டாம் நான் சொல்லுவேனா? ஒண்ணும் இல்லக்கா, வா போலாம். வா. அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப கவலையா இருந்தேன். இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், இதுல உனக்கு என்னடி சந்தோஷம் இருக்கு? என்ன சந்தோஷமா? என்ன பூஜா, இந்த வீட்லயே தான் நான் இருப்பேன். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னம்மா சவால் விட்ட? இப்போ நாளைக்கே தட்ட மாத்துறாங்க. ஒரு வாரத்துல கல்யாணம். போயிட்டே இரு உன் புருஷன் வீட்டுக்கு. இது நான் வாழ வந்த வீடு. எனக்கு இங்க பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ஏன் குடும்ப விஷயம். மூணாவது மனுஷி நீ. கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்காதா? சக்தி, இன்னொரு வீட்டுக்கு போறவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நம்மெல்லாம் இந்த வீட்டுக்காரங்க, இங்கே இருக்க போறவங்க. நாம ஜாலியா பேசிக்கலாம். ஏய், நீயும் வேற ஒரு வீட்டுக்கு போக வேண்டியவதான். ஆனா அவங்க எனக்கு அண்ணி, நான் அவங்களுக்கு நாத்தனார். ஆனா நீ யாரு? என்ன உறவு? ஒன்னும் இல்லல்ல, மூணாவது மனுஷி தானே. செம்மையா பதிலடி கொடுக்கிற சக்தி. எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னு தெரியுமா? பூஜா மாதிரி ஆளுங்களுக்கு அங்கங்க அந்தந்த இடத்துல கரெக்டான பதிலடி கொடுக்கற பாரு. சான்ஸே இல்ல. செம்ம செம செம. சொல்லும் போலாமா?